T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியோட விக்கெட் கீப்பரா யார் இருக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மிக பெருசா இருக்கு. இந்த நிலையில தான் 3 வீரர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, யார் அந்த 3 வீரர்கள் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். ICC T20 உலகக்கோப்பை தொடரானது வரக்கூடிய ஜூன் மாதம் நடைபெற இருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடருக்கு முன்னாடி தான் IPL தொடரானது இந்தியாவில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கு. இதனால 2024 IPL தொடரானது T20 உலகக்கோப்பை தொடருக்கு நல்ல பயிற்சி களமா அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. T20 உலகக்கோப்பை தொடரானது தொடங்குறதுக்கு இன்னமும் 2 மாதங்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த நிலையில தான் இந்திய அணியில எந்தெந்த வீரர்கள் இடம் பிடிக்க போறாங்க அப்படின்ற பட்டியல ஆல்ரெடி BCCI தயார் செஞ்சிருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கான பெயரை பரிந்துரை பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த 3 வீரர்கள் யாரு அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியா கேப்டனா யார் இருக்கலாம் அப்படின்ற வரிசையில KL ராகுலோட பெயரும் முக்கியத்துவம் பெற்று இருக்கு. இந்தியாவில் நடந்து முடிஞ்ச உலகக்கோப்பை தொடர்லயுமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா KL ராகுல் தான் இருந்தாரு. இதனால எதிர்வரக்கூடிய T20 உலகக்கோப்பை தொடர்லயுமே KL ராகுலையே விக்கெட் கீப்பரா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்திய நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல KL ராகுல் கடைசியா பெரிய அளவுல விளையாடல. ஆனா திரும்பவும் T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. KL ராகுலுக்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருவ் ஜுரல் இடம்பெறுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா துருவ் ஜுரலை பொறுத்தளவுக்கு தேர்வு குழுவினர் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல கூட சிறப்பா விக்கெட் கீப்பிங் செஞ்சிருக்காரு. குல்தீப் யாதவுக்கு அவர் கொடுத்த அட்வைஸ்லாம் ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்துச்சு. இதனால துருவ் ஜுரலுக்கு T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஜிதேஷ் சர்மா இடம்பெறுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. IPL தொடர்ல சிறப்பா ஆடி அவரோட திறமையை வெளிப்படுத்தி இருந்தாரு. அத்தோட மட்டும் இல்லாம இந்திய அணியில தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சிறப்பாவே பயன்படுத்தி இருக்காரு. இதன் காரணத்தினால தான் ஜிதேஷ் சர்மாவுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இசான் கிஷன், சஞ்சு சாம்சன் இவங்களோட பெயர் பரிந்துரை பட்டியலில் இடம்பெறல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால IPL தொடர்ல 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதே வேளையில ரீசெண்டா ஜெய்சா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிஷப் பண்ட கூர்ந்து கவனிக்க இருக்கும். IPL தொடர்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு. சோ நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. 2024 T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா யார் இருக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை